ஐபிஎல் ரெகுலரா பாக்குறவங்க ரெண்டு வார்த்தையை அவசியம் கேட்டிருப்பீங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப், இன்னொன்னு பர்பிள் கேப். இந்த பர்பிள் கேப்பை தூக்கி உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிக விக்கெட் செலுத்த போலர் அங்க உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி ஆரஞ்சு கேப்போட தோலை உரிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள யார் உட்காந்துருப்பார் பாத்தீங்கன்னா அதிக ரன்களை எடுத்தவர் அங்க உட்காந்துருப்பாரு. இதுல ஊதா கலரு கேப்பு, இதுல போலர் தாண்டா டாப்பு அப்படின்றதுல எனக்கு நோ ப்ராப்ளம். குமுதா ஹாப்பி மாதிரி நம்ம எல்லாருமே ஹாப்பி. ஆனா இந்த ஆரஞ்சு கேப் தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு ராஜா. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப பர்பிள் கேப்ல யாரெல்லாம் இருக்காங்க, அதிக விக்கெட் எடுத்த போலர்ஸ். ஆனா ஃபாஸ்ட் போலர்ஸும் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. அப்படின்ற போது எல்லாம் கலந்த கலவையா இருக்கிறது கரெக்ட். ஆரஞ்சு கேப் பாத்தீங்கன்னா டாப் 3 பேட்டர்ஸ்க்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு அவார்டு, ஒரு ரிவார்டா இருக்கு. அதற்கு காரணம் அதிக ரன்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக பந்துகளை ஆடக்கூடிய அந்த டாப் 3 பேட்டர்ஸ்க்கு தான் இருக்கு. அப்படின்ற போது இந்த நம்பர் 4 to 7 அட்டகாசமா த்ரூ த சீசன் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சில பேட்டர்ஸ்க்கு எந்தவித ரிவார்டுமே இல்லை, எந்த அவார்டும் இல்லைன்றது ஒரு சின்ன முள்ளு குத்தின விஷயம் மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு போலருக்கும் ஒரு பேட்டருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சகோ. போலர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வரலாம். ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுத்தாரு கேப்டன், நான் சில விக்கெட் செலுத்தேன், அதனால அவருக்கு என் மேல நம்பிக்கை வளர்ந்தது. இன்னும் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு, அதன் மூலமாக அதிகமான விக்கெட் செலுத்தேன். இப்ப நான் பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்கேன்னு சொல்லிக் கொள்ளலாம். அது ஃபாஸ்ட் போலராகவும் இருக்கலாம், ஸ்பின்னராகவும் இருக்கலாம். யாரெல்லாம் நல்லா போடுறாங்களோ அதிகமான ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க உருவாகும். ஆனா பேட்டர்ஸ் எடுத்து பாருங்க, நம்பர் 6 நம்பர் 7 அட்டகாசமா ஆடக்கூடிய, அதாவது ஒரு பினிஷர் தொடர்ந்து நல்லா ஆடிட்டே இருந்தாலுமே அவர் நம்பர் 3 ஓப்பனிங்ல அனுப்ப மாட்டாங்க கேப்டன். ஏன்னா அவருக்கு ஸ்பெசிபிக்கா அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற பொழுது நீ அந்த 15 பண்டை வெளுத்து வாங்குற, நீ அதே 15 பண்டு அட்டகாசமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக இந்த ஆரஞ்சு கேப் ரேஸ்லயே வரமாட்டாங்க. சோ ஆரஞ்சு கேப்ன்றது டாப் 3 பேட்டர்ஸ்க்கான ஒரு அவார்டு, பர்பிள் கேப்ன்றது போலர்ஸ்க்கான ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நம்பர் 4 to நம்பர் 7 ஆடக்கூடிய அந்த பேட்டர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு அவார்டு ரிவார்டு வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க சகோ? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹேவ் a nice day சகோ.